வயசானாலே உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுண்டு. சுகர், பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் வலியிலிருந்து இடுப்பு வலி கொண்டு வயசானாலே எல்லாருக்கும் இப்போ சகஜமா வர ஆரம்பிச்சிடுச்சு. இங்க எஸ்டெல்லான்ற ஒரு பெண்மணி ஒருத்தங்களுக்கு 91 வயசாகுது. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன்னா அப்போதான் எஸ்டெல்லாவுடைய கணவர் மேனுவல் இறந்தும் போனாரு. 91 வயசு எஸ்டெல்லாவுக்கு அவங்களுடைய கணவர் இறந்த உடனே உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுது. அதனால எஸ்டெல்லாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட்டும் செய்கிறாங்க. அங்க டாக்டர்ஸ் ஒரு தடவை அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவங்களால அவங்க கண்ணையே நம்ப முடியல. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க எஸ்டெல்லா. என்ன நடந்துச்சு அப்படின்னா 91 வயசுல எஸ்டெல்லா 6 மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவமா காத்திருக்கு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வெளியில தெரிஞ்ச உடனே உலக மக்கள் எல்லாருமே எஸ்டெல்லாவுடைய பக்கம் திரும்பினாங்க. எஸ்டெல்லாவுடைய பேரு எல்லா இடத்துலையுமே பரவுச்சு. இவங்க எப்படி 91 வயசுல 6 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க? முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போகச்சில்லி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் எஸ்டெல்லா. எஸ்டெல்லாவுடைய கணவர் பெயர் மேனுவல். எஸ்டெல்லாவுடைய கணவர் அப்பப்ப ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக நிறைய தடவை வெளியில போயிட்டு வர்றது உண்டு. இந்த மாதிரி எஸ்டெல்லாவும் எஸ்டெல்லாவுடைய கணவர் மேனுவலும் அவங்களுடைய 90 வயசுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எஸ்டெல்லாவுக்கு அப்போ 90 வயசு, 1 வயசு மட்டும்தான் மேனுவலுக்கு அதிகம். இப்போ இவங்களுக்கு ஒரு சோகமான சம்பவம் ஒன்று அவங்களுடைய கல்யாணம் ஆனதுலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படி என்ன சோகம் அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதிகள் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க அவங்கள கிண்டல் பண்ணுவாங்களாம். 90 வயசான எஸ்டெல்லா தான் எப்படியாவது கர்ப்பமாகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தியும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அந்த கர்ப்பப்பை ரொம்பவே வீக்காக இருக்கு, நீங்கள் கர்ப்பம் அடையவே முடியாது, இனி கர்ப்பம்ன்றது உங்களோட வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லி அவங்கள அப்பவே சொல்லிட்டாங்க. அதிலிருந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. எஸ்டெல்லாவுக்கு 90 வயசா இருக்கும்போது மேனுவல் திடீர்னு உடல்நல குறைவால இறந்து போயிடுறாரு. தன் கணவர் இறந்த கொஞ்ச நாட்கள்லயே எஸ்டெல்லாவுக்கு அவர் கணவர் போன அந்த துக்கமானது அவங்களுடைய உடம்புலையும் சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எஸ்டெல்லாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே செக் பண்ண டாக்டர்ஸ் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சின்ன டியூமர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டியூமர் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, என் கணவரே போயிட்டாரு, இதெல்லாம் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லா சாதாரணமாக இருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க மறுபடியும் செக் பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்துச்சு. ஏன்னா அந்த டியூமரானது கொஞ்சம் கொஞ்சமாக அசைவத்தை கொடுக்குது. அசைவு கொடுத்த அடுத்த நிமிஷமே அது ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. என்ன, இந்த 91 வயசுல இந்த பாட்டியோட உடம்புல ஒரு சின்ன உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கா, இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லி மறுபடியும் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போதான் அவங்க மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த டியூமர் அப்படின்றது அவங்க உடம்புல இல்லை, அது ஒரு ஸ்டோன் பேபி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த ஸ்டோன் பேபி இப்போ ஒரு 6 மாசமாக தான் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவங்களையே கொஞ்சம் அதிர்ச்சி அடைய செஞ்சிடுச்சு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பத்திலிருந்து இருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சோகத்தை தெரிவிக்கிறாங்க. நாங்க கல்யாணம் ஆன புதுசுலேயே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், எல்லா ட்ரீட்மெண்ட்லயும் எங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்பதான் அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, இது டியூமர் கிடையாது, இது ஒரு ஸ்டோன் பேபி. இந்த ஸ்டோன் பேபி உங்களுடைய பயத்துக்குள்ள 60 வருஷமாவே இருந்துகிட்டு இருக்குது. இதனாலதான் உங்களால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷமே எஸ்டெல்லாவுக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வருத்தம் அதிகமாகுது. ஏன்னா தன்னோட கணவர் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லா சொல்லி அழுவுறாங்க. இந்த ஸ்டோன் பேபியால தான் எனக்கு குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது. ஒருவேளை இது நான் கல்யாணம் ஆன புதுசுலயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா இதை ஏதாவது ஒரு வழி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நிச்சயமா என் கணவருக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருப்பேன். ஆனா இப்போ என்னால முடியாத சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்களுடைய கணவர் போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை இருக்கிறது தெரிய வந்த அடுத்த நிமிஷமே டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, மேடம் இந்த ஸ்டோன் பேபி உங்க வயத்துல 60 வருஷமா இருந்துகிட்டு இருக்குது. ஒரு குழந்தை அப்படின்றது தாயுடைய கர்ப்பப்பையில தான் இருக்கணும். அதுவும் நல்ல குழந்தையா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைய உயிர் வாழ வைப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை வளர்ச்சி அடையல அப்படின்னாலோ இல்லாட்டி அந்த குழந்தை வேற ஏதாவது இடத்துல இருந்தாலோ அதை அபார்ட் தான் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ குழந்தைங்க அப்படின்றது கர்ப்பப்பையில தான் இருக்கணும். ஒருவேளை குழந்தையானது ஃபெலோபியன் டியூப்ல இருந்ததுன்னா நிச்சயமா அந்த குழந்தையானது நல்லபடியா வளர்ச்சி அடையாது. அப்படியே ஒருவேளை வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னாலும் அது தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நிறைய அபார்ஷன்களும் செய்யறதும் உண்டு. தாயோட உயிரை அப்படி காப்பாத்துவாங்க. இப்போ நாங்க உங்ககிட்ட அதை தான் சொல்ல வரோம். இந்த ஸ்டோன் பேபி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயமும் கூட. இவ்வளவு நாள் நீங்க உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். சோ இப்போ இது ஒரு 6 மாசமா வளர்ச்சி அடையிற கண்டிஷன்ல இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா போக போக உங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால இதை இப்பவே எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே எஸ்டெல்லா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு எஸ்டெல்லா சொல்றாங்க, வேண்டாம் விட்டுருங்க, இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கான காரணத்தை டாக்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போ எஸ்டெல்லா சொல்றாங்க, இது என்னோட கணவர் ஞாபகார்த்தமா என் கூடவே இருக்கட்டும். என் கணவர் என் கூட உயிரோட இருந்தப்பதான் எனக்கு ஒரு குழந்தை இல்லை. அட்லீஸ்ட் அவர் போனதுக்கு அப்புறம் அவரோட அந்த சின்ன உயிரணுவாவது உயிரோட இருந்துட்டு போகட்டும். ஒருவேளை நான் இறந்து போனா பரவாயில்ல, நானும் என் குழந்தையோட சேர்ந்து எங்க கணவரை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட அழுவுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றதுண்டு. அதுல சில வித்தியாசமான கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. எஸ்டெல்லா மாதிரியான நிறைய பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 91 வயசுல எஸ்டெல்லா 6 மாத கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னா யாராலுமே நம்ப முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் கூட உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். இதை பத்தின ஆர்டிகல்ஸ்க்கு நீங்க கூகுள்ல எஸ்டெல்லா மெலண்டஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும். அவங்களுடைய உண்மை சம்பவம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.